தமிழ்நாட்டில் பல சக்தி கோயில்கள் உள்ளன. இருப்பினும் பக்தர்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் செல்லும் ஒரு சிறப்பு கோவில் உள்ளது. அதுதான் விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்துள்ள இருக்கன்குடி. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இன்றும் இருக்கன்குடி என அழைக்கப்படும் இந்த இடம் ஒரு அடர்ந்த காடாக இருந்தது. அந்த காட்டின் நடுவில் 2 ஆறுகள் சமாதானமாக பாய்ந்தன. அவை அர்ஜுனா நதி மற்றும் வைப்பர் நதி. ஒரு நாள் ஒரு சிறந்த சித்தர் அந்த காட்டிற்கு வந்து அங்கே தங்கினார். அவர் தேவியை பற்றி ஆழ்ந்து சிந்தித்து தீவிர தவம் செய்யத் தொடங்கினார். நாட்கள் கடந்தன, மாதங்கள் கடந்தன. ஒரு நாள் இரவு முழு காட்டிலும் நிலவொளியின் கீழ் அமைதியாக இருந்தபோது திடீரென சித்தரின் முன்னால் ஒரு பிரகாசமான மற்றும் ஒளிரும் ஒளி தோன்றியது. அந்த தெய்வீக ஒளியிலிருந்து, இந்த இடம் மிகவும் புனிதமானது, நான் இங்கு தங்க விரும்புகிறேன். அப்படியே ஆகட்டும் தேவி, இந்த கோயில் எனக்குரியது. இது மக்களின் வழிபாட்டு இடமாக இருக்க வேண்டும். என்னை நினைத்து வருபவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். அன்னையின் தெய்வீக வார்த்தைகளை கேட்டு சித்தருக்கு பெரும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. மறுநாள் அவர் அருகிலுள்ள கிராம மக்களிடம் இந்த தெய்வீக நிகழ்வை பற்றி கூறினார். அத்தனை மக்களும் கூடி அந்த இடத்தில் ஒரு சிறிய கோயிலை கட்டினார்கள். அங்கு மாரியம்மன் சிலையை நிறுவினார்கள். அன்றிலிருந்து அம்மன் அங்கேயே குடியிருந்து மக்களுக்கு அருள்பாலிக்கத் தொடங்கினாள்.